அஷிராமா ஏன் காட் ஆஃப் ஷினோபின்னு அழைக்கப்படுறான்னு தெரியுமா? ஷினோபி வேர்ல்டுல கிளான்களுக்குள்ள பல வருஷமா நடந்துகிட்டு இருந்த வாத ஸ்டாப் பண்றதுக்காக வில்லேஜ் கான்செப்ட ஃபர்ஸ்ட் உருவாக்குனது அஷிராமா தான். இவர் உருவாக்குன கொனகா வில்லேஜ் பார்த்து தான் மத்த வில்லேஜ் எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சது. நேச்சராவே வுட் ரிலீஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஹியூஜ் சாக்ராஸ் வச்சிருக்கக்கூடிய அஷிராமா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க இன்னொரு காரணம் அவரோட ஹீலிங் ஜுட்சு தான். இவர் உடம்புல இருக்க செல்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே பாடியில இருக்க இன்ஜுரிஸை ஹீல் பண்ணிடும். அஷிராமா செல்லுக்கு நெரட்டோல எவ்வளவு டிமாண்ட்னு நான் சொல்லவா வேணும்? இவரோட உட் ஸ்டைல் மூலமா ஈஸியாவே எல்லா டெய்ல் டிபிஸ்டையும் ஏதோ கோழி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பவர் பேலன்ஸ்க்காக எல்லா வில்லேஜுக்கும் ஒரு டெய்ல் டிபிஷை ஷேர் பண்ணாது, ஏதோ gift கொடுக்கிற மாதிரி. கோஸ்ட் ஆஃப் உச்சிகா அழைக்கப்படுற ரொம்ப பவர்ஃபுல் ஷினோபியான மாதவா என்டையர் ஷினோபி வேர்ல்டை நடுங்க வச்சுக்கிட்டு இருந்தான் தன்னோட பவர்ஸ் மூலமா. அப்படிப்பட்ட மாதவாவை தன்னோட ஓன் பவர்ஸ் மூலமா அஷிராமாவை ஜெயிக்க முடியாம டெய்ல் டிபிஷ்ல பவர்ஃபுல் டெய்ல் டிபிஷா 9 டெய்ல கம்ப்ளீட்டா சூசனை வச்சு கவர் பண்ணி வாடா சண்டைக்குன்னு கூப்பிட்டப்ப கூட கொஞ்சம் கூட கண்ணுல பயம் இல்லாம எந்த தயக்கமும் இல்லாம ஒருத்தர் சிரிச்சுக்கிட்ட நிக்க முடியும்னா அது காடா மட்டும் தான் இருக்க முடியும். அஷிராமா பவர்ஃபுல்லா இருக்கிறதால அவர் காடுன்னு சொல்லல, அவர் காடா இருக்கிறதால தான் அவர் அஷிராமா.